வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்று இறுதியாகும் என்று சொல்லப்படுகிற நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் ஜோடங்கர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் இருவரும் சென்னை வர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வபெருந்தகை இருவரும் முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து இந்த கூட்டணி தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த இழுபறி குறித்து பேசியிருந்தார்கள். அப்பொழுது இந்த தொகுதி உடன்படிக்கை குறித்து முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்களை உடனடியாக முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் டெல்லி தலைமைக்கு தெரிவித்ததாகவும் டெல்லி தலைமை அதற்கு இசைவு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட செல்வபெருந்தகை இந்த கூட்டணியில் இழுபறி எல்லாம் கிடையாது, நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மேலிட பொறுப்பாளர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் இருவரும் சென்னை வருவதாக இன்றைக்கு மாலை சென்னை வருவதாக சொல்லப்படுகிறது. அநேகமாக இன்றைக்கு இந்த தொகுதி உடன்படிக்கை என்பது கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் அதற்காக தான் அவர்கள் இருவரும் சென்னை வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டு விட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் தேசிய தலைமையும் அதற்கு இசைவு தெரிவித்து நாம் திமுகவுடனே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை மேற்கொள்ளலாம் என்று இசைவு தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த கூட்டணி என்பது இன்று மாலை உறுதியாக இருப்பதாக நமக்கு தகவலானது சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை, அதே போல சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், அதே போல மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் ஜோடங்கர் உள்ளிட்டோர் இன்று மாலை திமுகவுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்வார்கள் என்று தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவேகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அந்த கூட்டணி என்பது உறுதி செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நாளைக்கு 5ஆம் தேதி இந்த ராஜ்யசபா தொகுதிக்கான அந்த வேட்புமனு தாக்கல் முடிவடைய இருக்கிறது. அதனால் இன்றைக்கு 4ஆம் தேதி அதற்கு ஒரு நாள் முன்பாகவே அந்த கூட்டணி குறித்து இந்த சலசலப்பு எல்லாம் முடித்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் உடன்படிக்கையானது ஏற்பட்டு விட்டது, திமுகவுடன் தான் கூட்டணி காங்கிரஸ் செல்ல போகிறது என்ற அடிப்படையில் அவர்கள் இன்று மாலை அந்த பேச்சுவார்த்தை நடத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது உறுதி செய்யப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு மாலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் ஜோடங்கர் சென்னை வருகிறார். முதலமைச்சர் அதாவது திமுகவுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று மாலை நடைபெற இருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.